அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் இறைவனின் வாக்குறுதியையும் உரிமையையும் பற்றியது. ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் நோக்கி, நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் என்று கனிவோடு அழைக்கிறார். அவர் வெறும் சிறு நன்மைகளை மட்டும் தருபவர் அல்ல, பூவுலகின் கடையெல்லை வரை நமக்கு உடைமையாக்கும் அளவுக்கு பேரன்பு கொண்டவர். நாம் விசுவாசத்துடன் அவரிடம் கேட்கும்போது நமது எல்லைகளை விரிவுபடுத்தி நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக தருகிறார். நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவர் தன்னிடம் வருவோருக்கு தாராளமாக கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது உள்ளங்களில் தங்கி நாம் எதை கேட்க வேண்டும் என்ற ஞானத்தை தந்து இறைவனின் வாக்குறுதிகள் நமது வாழ்வில் நிறைவேற துணை புரிகிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தை. நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன், பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம். எமக்கு எதையும் தாராளமாக தரும் உமது அளவற்ற கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். எமது குறுகிய மனநிலையிலிருந்து எங்களை விடுவித்து உமது மாபெரும் திட்டங்களை உணர செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, எமது வேண்டுதல்களை உமது திருமுன் சமர்ப்பித்து எமது குடும்பங்களில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருக செய்தருளும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடு வாழ ஆசி வழங்குவீராக. எமது பிள்ளைகளையும் இளைஞர்களையும் உமது கரம் கொண்டு ஆசீர்வதித்து அவர்கள் உலகெங்கும் உமது புகழை பரப்பும் கருவிகளாக வளர அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.